நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் MIET கல்வி நிறுவனம் இணைந்து நடத்தக்கூடிய வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜசேகர், இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியில் எத்தகைய ஆலோசனைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது? வணக்கம். பொதுமக்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ள நமது நியூஸ்7 தொலைக்காட்சி பொறுப்பும் பொது நலனும் என்ற ஒரு கோட்பாட்டில் தற்போது திருச்சி MIT கல்வி குழுமத்துடன் இணைந்து ஸ்ரீ அகாடமி அசோசியேஷனுடன் வெற்றி கொடிக்கட்டு என்னும் +2 மாணவர்களுக்கான தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் தேர்வை ஒரு பிரச்சனையாக மேற்கொள்ளாமல் அதை ஒரு கொண்டாட்டமாக எடுத்து கொண்டு செல்லும் வகையில் உத்வேகத்துடன் மாணவர்கள் செயல்படும் வகையிலும் தற்போது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு வருகிறது. தற்போது இதில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரங்குக்கு நம்மளை வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இதில் மாணவிகள் அதிக உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் இந்நிகழ்ச்சியிலே தற்போது பங்கேற்று வருகின்றனர். ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களின் நலனை கருதி அவர்களும் மாணவர்களுடனே அமர்ந்திருக்கிற காட்சிகளிலும் நம்ம பார்க்க முடிகிறது. இது குறித்து ஆசிரியர்கள் ஒருவருடன் நம்ம நிகழ்ச்சியை குறித்து விளக்கம் கேட்குறோம். சார், இந்த நிகழ்ச்சியை பற்றி மாணவர்களுக்கு எந்த வகையில் இது பயனளிக்கும்? மாணவர்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்னால ஒரு தெளிவான சிந்தனையை பெற்றிருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி ஒரு குழம்பிய நிலையில் இருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க மாணவர்கள். பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை காட்டிலும் தற்போது நடக்கிற நிகழ்ச்சியில் வந்து மாணவர்கள் எந்த வகையில் பயனடைவாங்க? இந்த நிகழ்ச்சி மூலமாக சிறந்த நல்லா பயனடைவான்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? இது மாதிரி தொடர்ந்து அடுத்து மாணவர்களிடம் இதை குறித்து நம்ம விளக்கம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு அடுத்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. காலேஜ் +2 தேர்வு அப்படின்னாலே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த வயது இது இல்லையா? பரவகாலம் நம்ம ஜனவரி மாதம்னாவே +2க்கு ரெடி ஆயிடுவோம், தேர்வுக்கு ரெடி ஆயிடுவோம். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு இந்த ஆலோசனைகளும் இந்த நிகழ்ச்சியும் உங்களை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த இந்த தேர்வுக்கு இது எப்படி பயனளிக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா ஸ்கோர் பண்ணணும் சார். இது குறித்து நம்ம ஆசிரியர் பெருமக்களிடம் கேட்கணும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் நல்லா மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதில் அவங்களுக்காக நல்லா இது பண்ணுறாங்க. எப்படி அடுத்தது எப்படி இது பண்ணுறதுங்கிறத, காலேஜ் எப்படி செய்யலாம், என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாங்கிறத இவங்க வந்து சொல்கிறதுக்காக நாங்கள் அதை கேட்டுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கோம். வணக்கம். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்செந்துறை தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எங்கள் பள்ளி டவுன்லேருந்து கொஞ்சம் ரிமோட்டில் இருக்குது. ரிமோட்டில் இருக்கக்கூடிய எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி மிகவும் பயனுடையதாக உள்ளது. எங்கள் மாணவர்கள் அனைவருமே +2 மாணவர்கள் வந்துள்ளனர். அவர்கள் இது நாள் வரை தொடர்ந்து படித்து கொண்டு வருகின்றனர் மேற்படிப்பு. இந்த நிகழ்வின் மூலமாக இக்கல்லூரியிலேயே எங்கள் மாணவர்கள் அதிகம் பேர் சேர முன்வந்துள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா +2 மாணவர்களுக்கு இந்த தேர்வு மட்டும் இல்லைங்க, தேர்வு முடிஞ்ச அப்புறமும் அவங்களுடைய எதிர்காலத்தோட கல்வியை பற்றி சிறப்பாக ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக அதை பார்க்குறோம் அப்படின்னு ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுக்கு தொடர்ந்து இருக்காங்க. இது குறித்து மாணவர் வரணும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? எந்த வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன குரூப் எடுக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி MIT காலேஜ் நடக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். அடுத்து என்ன படிக்க போகிறோம், 12th முடிச்சு எல்லாத்துக்கும் குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை வந்து பார்த்து தீர்த்து இந்த வெற்றி கொடிக்கட்டு அந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு செலெக்ஷன் கிடைக்கும், நல்ல குரூப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்திருக்கோம். இது மூலமாக இந்த மாதிரி அரசு மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் சார். அதாவது தேர்வு பார்த்தீங்கன்னா தேர்வில் இருக்க பதட்டத்தை ஒரு குறைக்கக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி இருக்கிறதா மாணவர்கள் பார்க்குறாங்க.
+2 தேர்வுனாவே ஒரு பதட்டமான பிப்ரவரி மார்ச் என்பது வந்து ஒரு பதட்டமான மாதமாகவே மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தற்போது இப்போ ஜனவரி மாதத்தில் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி அவங்களுடைய பதட்டத்தை தணித்து ஒரு தெளிவான சிந்தனைக்கும் தெளிவான பயிற்சியாகவே இது இருக்கும்னு நினைக்கிறாங்க. தேர்வுகளில் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து புரிந்து தெளிந்து வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய வகையிலும் இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது மாணவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மாணவரோட வருகை இருந்து கொண்டே இருக்குது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் இருந்து இருப்போம். +2 பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு தைரியமூட்டும் வகையில் நியூஸ்7 தமிழ் மற்றும் MIET இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து வழங்கிய வெற்றி கொடிகட்டு நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜசேகர்.